Hi guys, welcome back to my YouTube channel. 4th day in Pondicherry. இன்னைக்கு தான் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்க லாஸ்ட் டே. மார்னிங் எந்திரிச்சாச்சு. லுக் அட் த வியூ guys. This is so good. பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லை guys. சீரியஸாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு கடலை. பட் என்ன பண்ணுறது, காலையில் எந்திரிச்சோடனே ரெடியாகி அதே ஹோட்டல்லையே கீழே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறதுனே தெரியல, மெனு கார்டு, அதனால தான் திரும்ப படிச்சுட்டு இருந்தோம். 2000 years later. தென் இன்றைக்கி எங்களோட பிளான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்குள்ளே ஃபோன்ஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கோயிலில் ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்க முடியல. இந்த குளத்துக்கிட்ட மட்டும்தான் எடுத்திருந்தோம். கோயிலேருந்து வெளியே வந்தோடனே பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான் பக்கமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தனால 8 பீப்புளுக்கு 1 hourங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. அதில் நாங்கள் வந்து போட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் வந்து ரொம்ப அந்த டென்ஸ் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். நாங்கள் எங்களோட ட்ரிப்பு வந்து இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour ட்ரிப்பு. பெஸ்ட் பார்ட் ஆஃப் த போட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக்கில் வந்துட்டு வேவ்ஸ் நிறையா இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு சீ சிக்னஸ் வராது. பட் இருந்தாலும் போட்டில் போகும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா சுற்றி வாட்டராக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் ஹைட்ரோஃபோபியா இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. அண்ட் தென் இதுதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். டீப் டென்ஸாக இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் நாங்கள் போனோம். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போட் போகிற மாதிரி வேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ரொம்ப டென்ஸாக இருக்கிற ஃபாரஸ்ட்டு தான். பட் ஆனால் போட்டிங் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக வேஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. நீங்கள் அதை பார்ப்பீங்க. இங்கே தான் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அந்த துப்பறிவாளனோட கடைசி ஃபைட் சீன் வர்றது, கிளைமேக்ஸு. அண்ட் தென் அந்த லேக்குக்கு நடுவில் இருக்க ஒரு குட்டி ஐலாண்டில் தான் அந்த பொன்னியின் செல்வனில் ஒரு ஷூட்டு. அந்த மாதிரி நிறையா. அதே மாதிரி இந்த லேக்கில் தான் வந்துட்டு அந்த தசவதாரம் கல்லை மட்டும் கண்டால் அந்த ஷூட் வந்து இதில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த போட் ஓட்டுறவங்க நம்மளுக்கு சொல்லிகிட்டே தான் வந்தாங்க. ஃபைனலி நாங்கள் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட்லேருந்து நாங்கள் கொஞ்சம் லேக்குக்கு வந்துட்டோம். ரொம்ப சன்னியாக இருந்தது. அதனால் எங்களுக்கு அந்த போட்டில் ரூஃப் இல்லாததுனால இட்ஸ் அ வெரி டஃப் டே. ஆஃப்டர் தட் we got back to the room and we are getting ready for the next event. ஸோ we reached the next location. இதுதான் வந்து கோரமண்டல் கெஃபே. இந்த கெஃபே வந்துட்டு ராக் பீச் ரோட்லேருந்து 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் காலனி தாண்டி நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா you will get to see this restaurant. இது வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். லைக் ஐஸ்கிரீம், பேஸ்ட்ரீஸ், ஜூஸ் அல்லது ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அவுட் சைட்லேயும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம், இல்லை டைனிங் உள்ளேயும் இருக்குது. ஸோ this is the dining we went in. And then the lighting and the ambience are so nice. We ordered a burger and a brownie with ice cream. That was so good. ஃப்ரெஞ்ச் காலனியில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு and then we went to shopping. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் லேன். இந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் கிடைக்கும். இது வந்து ராக் பீச்சை ஒட்டின மாதிரியே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் அண்ட் தென் பானிபூரி, சாட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ரோட் சைடில் இருக்க குட்டி குட்டி கடைகள் அது எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா people were singing on the road and it was so good. And then we had a pastry,
सरी ससुराल को अल्फियों में पानी दे गई दुआ बीती गुड़ कागे दे ஸோ அகைன் திஸ் இஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை. இதில் வந்து நாங்கள் கிரில் சிக்கன் அண்ட் தென் ஃபிஷ் சீ ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே முடிச்சுட்டு வி வேர் வாக்கிங் இன் த ராக் பீச் ரோட் கோயிங் பேக் டு த ரூம். அங்கே வந்து வி ஃபவுண்ட் சம்திங் நியூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் கேசிங். இந்த மூன் கேசிங் வாஸ் ஸோ குட். இந்த டெலஸ்கோப்பில் மூன் அவ்வளோ கிட்ட, அதோட கலர்லேருந்து டெக்ஸ்டர்லேருந்து அதோட பெண்டு அதோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அழகாக பக்கமாக தெரிஞ்சுது. அண்ட் தென் நைட்டில் பீச்சு நைட் வியூ திஸ் இஸ் ஸோ குட். ஃபைனலி கெட்டிங் பேக் திங்ஸ் டு செக் அவுட் த ரூம். ஸோ ஃபைனலி வி ஆர் லீவிங் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.